வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. இந்த மாரி ஃபோன் எடுத்தது ரோஹினி தான் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி வீட்டுக்கு கோவமா வராங்க. அதுவும் சத்யாவை கூட்டிட்டு முத்து, மீனா அது இல்லாம சத்யாவும் வராங்க. வந்த உடனே விஜயா பார்க்கறாங்க. அப்போ விஜயா கேட்கறாங்க, ஏய் ஒன்னு யாரா வர சொன்னா? கிளம்பு, நீலாம் இங்க இருக்கக்கூடாது, திருடனெல்லாம் வீட்டில் சேர்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அப்ப முத்து, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது அவனோட தம்பி, அவன் வருவான் போவான், அது தடுக்கிற உண்மை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அந்த நேரத்துல அண்ணாமலையும் வராங்க. என்ன விஜயா, என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க இங்க பாருங்க, திருடனெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, யாரு திருடன்? இவன் திருடன் சொல்றீங்களா? இவன் சின்ன பையன், அவனை போய் பழி வாங்கணும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணீங்க, அது அவன் பழி வாங்கணும்னு சொல்லி அவன் பண்ணான். உங்களுக்கும் அவனுக்கு ஒரே வயசா? அவன் எவ்வளவு சின்ன பையன், அவனை மன்னிச்சு விடாம பழி வாங்கிட்டு இருந்தா அவன் அப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்றாரு. அப்ப விஜய் சொல்றாங்க, ஏய் இப்ப கூட கூட பேச, என் வீட்டுல அவன் இருக்கக்கூடாது, வெளில போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, ஓ அப்ப திருடனவங்கள இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமா இருக்கக்கூடாது, போ சொல்ல அவனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, மனோஜை ஃபர்ஸ்ட் வெளில போய் சொல்லுங்க, அதுக்கப்புறம் சத்யா வெளில போவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப விஜயாக்கு ரொம்ப கோவம் வருது. ஏய் என்ன அவனும் இவனும் ஒன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன அவனும் இவனும் ஒன்னான்னு கேக்குறீங்க? இவன் திருநது கொஞ்சம் அமௌண்ட், ஆனா உங்க பையன் திருநது எவ்வளவு தெரியும்ல? 30 லட்சம் ரூபாய். அது அப்பா கிட்ட இருந்து சொல்லையா எடுத்துட்டு போயிருக்கான். அவனெல்லாம் வீட்டுல வச்சிருக்கீங்க, அப்போ ஃபர்ஸ்ட் அவனை வெளில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ விஜயா, என்னங்க அவன் என்ன பேசிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, நீ என்ன சொன்னீங்க, திருடனெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, அப்போ ரோஹினி தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்து, ஆமா மீனா, அந்த பார்லமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹினி கேட்டு உள்ள இருந்து வெளியே வராங்க. வந்த உடனே என்ன மீனா பேசிட்டு இருக்கீங்க, நாங்க ஏன் வெளில போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, உங்க அத்தை தான் சொல்றாங்க திருநவங்களா இருக்கக்கூடாதாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, என்ன மீனா சொல்லிட்டு இருக்கீங்க, நான் யார்து திருடினேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மீனா, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரோஹினி சொல்றாங்க, மீனா நீங்க வேற ஏதோ கோவத்துல நீங்க என் மேல காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப விஜயா, நிறுத்துங்க மீனா, நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ அவனை திருடினா அவளை வெளில போய் சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் முத்து ரோஹினி போனை திருடின விஷயம் எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.